ஹாய் விவோஸ், நம்மளோட ரிஜோ அகாடமியில் 12th பேட்ச் ஆஃப் டெய்லரிங் பேசிக் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆரி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17 வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டெய்லரிங் ஆரி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கோர்ஸ் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். பேசிக்காக உங்களுக்கு டெய்லரிங் தெரியாது, ப்ராப்பராக கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தெரியாது, ஃபுல் கோர்ஸ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேசிக் டெய்லரிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் ஆரி வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஃபுல் கோர்ஸாக உங்களுக்கு வந்து கவர் ஆகும். பேசிக், அட்வான்ஸ், ப்ரோ லெவல் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். இந்த கிளாஸ் பற்றின ஃபீஸ் டீடைல்ஸ், சிலபஸ் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நான் கால் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் இன்னைக்கு கிட்ஸோட பட்டுப்பாவடை சட்டையில் மேல் பக்கம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, நம்ம ஸ்கர்ட் வந்து கட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கும்ல, அதை வந்து எடுத்துக்கலாம். அதோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லென்த்தாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதோட லென்த் வந்து ஒரு 8.5 இன்ச் வர மாதிரி எடுத்துக்கோங்க. வித்து வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் டாப் போர்ஷன் எந்த அளவு வித்தில் நம்ம எடுத்துருக்கோமோ அந்த அளவு வித்தில் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வர மாதிரி எடுத்திருக்கேன். ஆம்கோல் எல்லாமே சேர்த்தே வர மாதிரி தான் நான் அந்த டிசைனர் ஃபேப்ரிக்கில் அப்படியே எடுத்திருக்கேன். கட் பண்ணியெல்லாம் எடுக்கல. அதோட வித்து லென்த்துக்கு வர மாதிரி நான் வந்து கரெக்டாக எடுத்திருக்கேன். இப்போ வந்து மேல் பக்கம் வந்து கரெக்டாக அந்த ஹைட்டு வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஆம்கோல்லேருந்தே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் 8.5 எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விடையும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 9.5 வரைக்கும் கூட அதோட ஹைட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். டிசைனர் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட அந்த டிசைனர் ஃபேப்ரிக், அதாவது ஸ்கர்ட்டோட ஃபேப்ரிக்கும் நம்மளோட ஷர்ட்டோட ஃபேப்ரிக்கும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேல் பக்கம் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அதாவது கரெக்டாக ஒரு நார்மலாக இப்போ ஒரு 8 இன்ச் எடுத்திருக்கோம் அப்படின்னா கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் உள் பக்கமாக போகிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, நான் இப்போ வந்து டோட்டலாக அந்த மாடலோட ஹைட்டு 7.5 இன்ச் எடுக்கிறேன். எடுத்து அதை மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்க எல்லா ஃபேப்ரிக்குமே உள்பக்கமாக போகிற மாதிரி நான் வந்து ஃபோல்டிங் கொடுக்குறேன். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி உள்பக்கமாக போகிற மாதிரி நம்ம வந்து ஃபோல்டிங் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி உள்பக்கமாக போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ லைனிங் எதுவுமே யூஸ் பண்ணல. நார்மலான நம்மளோட டாப்போட மெயின் ஃபேப்ரிக்கு மேலே நம்ம வந்து டிசைனர் ஃபேப்ரிக் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். இந்த டிசைனர் ஃபேப்ரிக் எது அப்படின்னா நம்மளோட பாட்டம் தான். பட்டுப்பாவாடை சட்டையோட ஸ்கர்ட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக் வச்சு நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டிசைன். சரிங்களா, நான் வந்து கீழ்ப்பக்கம் வந்து நேராக ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். இதில் நீங்கள் ஸ்கேலப் டிசைன் மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஃபேப்ரிக்னால நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இனி எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து நம்ம கரெக்டான அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைனிங்கில் தான் நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம். இந்த லைனிங் ஃபேப்ரிக் வந்து எடுக்கணும். இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் வந்து நாச் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். அதுக்காக இந்த மாதிரி சென்டர் நாச் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட லைனிங் ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கலாம். லைனிங்கில் தான் நம்ம வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து கட் பண்ணி எடுத்திருப்போம். அதோட நெக் வித்து, நெக்கோட ஹைட்டெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு என்ன நெக் வேணுமோ அதை வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்வீட் ஹார்ட் நெக் மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். இனி அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து லைனிங்கை வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடாக தான் நான் வச்சுருக்கேன். சரிங்களா, ரைட் சைடாக வச்சுருக்கேன். மேல் பக்கம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கார்னர்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நெக் போர்ஷன் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுப்போம். அதே மாதிரி தான் 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து அந்த சென்டர் பாயிண்ட் போகும்போது கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் நிறுத்திட்டு நம்ம வந்து டர்ன் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த நெக்கோட ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் அதில் லைன் மாதிரி மார்க் பண்ணியிருந்தேன். அந்த பாயிண்ட் வந்து வரும்போது நமக்கு வந்து கரெக்டாக தெரியும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த நெக்கோட அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இனி வந்து நாச் போட்டுக்கலாம். சென்டரில் ஒரு நாச்சு, அதுக்கப்புறம் அந்த வளைவான இடத்துலலாம் நம்ம வந்து கட்டிங் கொடுத்துக்கணும். இனி வந்து அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கோம்.
எல்லா ஃபேப்ரிக்கும் கரெக்டாக எடுத்து விடுற மாதிரி இருக்கணும் பாருங்கள். கொஞ்சம் வளைவாக இருக்கிற இடத்துல எல்லாமே கொஞ்சம் ஃபேப்ரிக் உள்ளாடி போகிற மாதிரி இருக்கும். அதனால் அது எல்லாமே கரெக்டாக எடுத்து விடும்போது நெக்கோட அளவு நமக்கு அழகாக கிடைக்கும். இனி வந்து கரெக்டாக நம்ம வந்து மேல் பக்கமாக ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் நெக்கோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக தெரியும். லைனிங் வந்து உள் பக்கமாக போயிடும். இந்த மாதிரி ரொம்பவே அழகாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். பொறுமையாக மெதுவாக வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் நெக் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த டிசைன் வந்து நம்ம வந்து மேக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் போடும்போது பட்டுப்பாவாடை சட்டை, ஃப்ராக் அந்த மாதிரி எதுக்குனாலுமே நீங்கள் இந்த மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாடல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.